சின்ன சின்ன ஒரு விஷயத்த கூட ஒரு பெருசா ஊதி செய்தியாக போடுறாங்களோ, மக்கள் மத்தியில இதையெல்லாமா வைக்கணும் அப்படின்ற மாதிரி சில செய்திகள என்னால பார்க்க முடிஞ்சது. தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்திற்காக சிபிஐ சம்மன் அனுப்பி இப்ப விசாரணைக்காக டெல்லி போயிருக்கிறாரு. போற வழியில என்னெல்லாம் நடக்குதோ ஒண்ணு விடாம வந்து செய்தியாக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல இருந்து வெளியில வந்துட்டாரு, கார்ல போயிட்டு இருக்காரு. கார பார்த்தீங்களா? கார்ல வந்து இந்த மாதிரி மறைச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. காருக்கு பின்னாடி இன்னொரு கார் போகுது. இப்படி சின்ன சின்ன தகவல கூட வந்து செய்தியாக போட்டுட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து விஜய் அவர்கள் தான் இன்றைக்கு பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கிறாரு. என்டிஏ கூட்டணின்னு ஒரு பக்கம், கரூர் சம்பவத்திற்கான விசாரணைன்னு ஒரு பக்கம்னு சொல்லி போயிட்டு இருக்கு. கரூர் சம்பவம் அப்படின்றது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய, எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளான ஒரு சம்பவம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 41 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனா அந்த சம்பவத்துக்காக விசாரணைக்கு போறப்போ, அந்த சம்பவத்தினுடைய சீரியஸ்னஸ், அந்த சம்பவத்துல என்ன மாதிரியான விசாரணைகள்ல என்ன விஷயங்கள பேச போறாங்க, என்ன நடக்குது அப்படின்ற அந்த சம்பவத்தை மையப்படுத்தி இல்லாம, முழுக்க முழுக்க விஜய் அவர்கள பத்தி மட்டுமே வந்து செய்திகளாக என்னால பார்க்க முடிஞ்சது. அது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா, இப்போ டெல்லிக்கு புறப்பட்டு போறாரு. ஏர்போர்ட்ல வந்து ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் வந்து லேட் ஆயிருச்சு. அதுக்குள்ள வந்து அவரோட பேக்ல வந்து சிசர் இருந்தது. சிசர் இருந்ததுனால 1/2 அன் ஹவர் வந்து லேட் ஆயிடுச்சுன்றது ஒரு செய்தியாவும், அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவருடைய பேக்ல வந்து விலை உயர்ந்த ஒரு மதுபானம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியும் வருது. அது ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லியும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பையில வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவமே வந்து நடக்கல. ஏர்போர்ட்ல இப்படி நடக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் வந்து ட்வீட்டும் போடுறாரு. இப்படி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பண்றாரு? விஜய் அவர்கள் என்ன பண்றாரு? இப்படி அவர்களை பற்றி அவங்க பையில என்ன இருந்தா என்ன? இல்லாட்டி என்ன? அதுல வந்து அது சிசர் இருந்துச்சுன்னா, அத எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டிலே ஆயிட்டு டெல்லிக்கு போறாரு. இதை ஒரு சம்பவமாக வந்து மையப்படுத்தி போடணும்ன்ற என்ன அவசியம் இருக்கு? இது அந்த கோர் பிரச்சனையான கரூர் பிரச்சனையை மையப்படுத்தி இல்லாம, விஜய் அவர்களை நகர்த்தியே வந்து இந்த மாரி போறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு எதனால இந்த மாதிரி பண்ணணும்? இப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. பொதுவா திரை நட்சத்திரங்கள் வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்க்கு போகும்போது, அவரு பேக் எடுத்துட்டு போனாங்க. அவங்க காஸ்டியூம் இப்படி இருந்துச்சு. அவங்க இப்படி பேசுனாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா, இது எந்த மாதிரியான ஒரு சம்பவத்திற்காக, அதுக்கு என்ன விசாரணைக்காக போறாரு. அந்த இடத்துல வந்து விஜய் அவர்களுடைய பேக் இப்படி இருந்தது. அவர் கார் இப்படி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம முக்கியமான நிறுவனங்கள்லயே வந்து அவருடைய பேக்ல வந்து மதுபானம் இருந்தது. அந்த மதுபானத்தினால வந்து டிலே ஆச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எதற்காக இது தேவையா? அப்படின்றது தான் ஒரு கேள்வியா வருது. விஜய் அவர்களை பற்றிய செய்திகள் போட்டே ஆகணும் அப்படின்ற அடிப்படையில, இதெல்லாம் வந்து போடுற மாதிரி தான் இந்த செய்திகள பார்க்கும்பொழுது தான் தெரியுது. இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லன்னு சொல்லி அந்த கட்சியிலருந்து ஒரு அப்ஜெக்ட் பண்ணா தான் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்க முடியுது. ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து அவருடைய பேச்சுகள் வந்து ஒரு விமர்சன பொருளாக மாறுது. யோசிக்காம பேசிடுறாரு அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல அவர் மேல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அது என்ன மாதிரியான அதிருப்திகள வந்து ஏற்படுத்தும்? இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அது பொய் குற்றச்சாட்டுன்னு சொன்னது போய் ரீச் ஆகுமா? எப்பவுமே நெகட்டிவ் தான் வந்து போய் அதிகமா ரீச் ஆகும். அப்படி இவர் மது பாட்டில் வச்சிருக்கிறாரு அப்படின்றது ஒரு தொண்டர்கள் கிட்ட போய் சேரும் பொழுது, அது அவர்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு தவறான செய்திய எந்த ஒரு ஃபேக்ட் செக்கும் இல்லாம இப்படி போடுறாங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு வந்து சரி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ செய்திகள்ல போடுறாங்க, அப்போ அது சரிதான் அப்படின்ற ஒரு பார்வையும் வருது. நிர்மல்குமார் அவர்கள் போடுறது பொய்யா இருக்கலாம். இப்படியும் சில கருத்துக்களான முன்வைக்கப்படுது. ஆனா, இது எதுவுமே வந்து தேவையில்ல அப்படின்றத தான் நான் சொல்ல வர்றது. அந்த கரூர் சம்பவத்துல கிட்டத்தட்ட 41 உயிர்கள் போயிருக்கு. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி பார்க்கிறத விட, அந்த சம்பவத்திற்கான அந்த ஒரு கிரெடிபிலிட்டி, அந்த ஒரு முக்கியத்துவத்தை வந்து இதெல்லாம் இழக்க வைக்குதோ அப்படின்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாம, இப்ப என்டிஏ அலையன்ஸ்ல வந்து கூட்டணி வைக்க போறாரு. விஜய் வந்து என்டிஏ அலையன்ஸ்ல கூட்டணி வைக்க போறாரு. அதுவும் 60ல இருந்து 50 சீட் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சர் பதவி கூட பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாரி எல்லாம் செய்திகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள முன்வைக்கிறாங்க. நிர்மல்குமார் அவர்கள் வந்து நாங்க அதெல்லாம் பேசல அப்படின்னு சொல்றத விட, கட்சியிலருந்து வந்தா மட்டும் நம்புங்க, எதையும் நம்பாதீங்க அப்படின்னு சுத்தி வளைச்சு தான் ஒரு அப்ஜெக்ஷன குடுத்திருக்கிறாரே தவிர, அவங்க வந்து நாங்க அப்படி பண்ணவே இல்ல அப்படின்றத முற்றிலும் மறுக்கல. ஆனா, மாவட்ட செயலாளர்கள சந்திச்சு பேசியிருக்கிறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தகவல் தான். ஸோ இந்த சூழல்ல மக்கள் மத்தியில எந்த மாதிரியான கருத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களை பெரும்பான்மையாக நம்பி வந்தவர்கள் சிறுபான்மை மக்களும் இருக்கிறாங்க, தலித் மக்கள் இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே இருக்கும்பொழுது பாஜகவுக்குன்ற ஒரு எதிர்ப்பலை அப்படின்றது நேச்சுரலாவே தமிழ்நாட்டுல இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்டிஏ அலையன்ஸ்ல விஜய் போனாரு அப்படின்னா, இவரை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்டிஏ கூட போறாரு அப்படின்னா,
இவர் எப்படி ஒரு மாற்று சக்தியாக இருப்பாரு? கரப்ஷனையும் எதிர்க்கிறாரு. கரப்ஷன் ஊழல் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் திமுகவ எதிர்க்கிறதா அவர் பெரிய நெறைய மேடைகள்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ அப்படி ஊழலை வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னா, அதிமுக கூட ஒரு கூட்டணி போனாரு அப்படின்னா, அவருடைய அரசியல் எதிரியும் அப்படின்னு சொல்றதுலயும் வந்து ஒரு வெயிட்டேஜ் கண்டிப்பா குறையும். அவருடைய கொள்கை எதிரின்னு பாஜகவ சொல்லிட்டு, பாஜக கூடயே கூட்டணி போனா, அதுவும் அவருடைய அரசியல் நரேட்டிவ்ல ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் சூழல்லயே ஒருவருமே வந்து கூட்டணி வச்சுட்டு, அந்த கூட்டணி கட்சியில இருக்கிறவர்கள் வந்து 2ஆம் பட்சமாக அதாவது இப்போ அதிமுகனா, அதிமுக தான் அதுல வந்து தலைமை, கூட்டணியுடைய தலைமை. 2வதாக இப்போ பாமகவும் பெரிய கட்சி தான். அப்படின்னு அந்த மாதிரியான பட்சத்துல, பாமக வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரியான ஒரு சூழலோ, அப்படி வந்ததே கிடையாது. அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னா, அவருக்கான அந்த ஒரு வெயிட்டேஜ் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. அதே சமயம் இப்போ மோகன்ஜி மாதிரியான இயக்குனர்கள்லாம் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது கொள்கை கூட்டணி அப்படின்லாம் பார்த்து தேர்தல் அணுக முடியாது. தேர்தல்ல வெற்றி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் கருத்த பகிர்ந்திருக்கிறாரு. அதுவும் இந்த மாதிரியான வாய்ப்ப வந்து கண்டிப்பா பயன்படுத்தி என்டிஏ கூட்டணியில இணைஞ்சரணும். ஒரு 10 ஓட்டு இருக்குன்னா, அது 3 ஓட்டு வந்து தோசைக்கு, 3 இட்லிக்கு, 4 உப்புமாக்குன்னு குடுத்தா, கடைசில உப்புமா தான் மிஞ்சும். எப்பவுமே வந்து கூட்டணிய வந்து வெற்றிக்கான ஒரு நோக்கத்துல நம்ம கூட்டணி அமைச்சு ஜெயிக்கிற வழிய பார்க்கணும். இந்த தேர்தல்ல கூட்டணி அமைச்சு என்டிஏவோட கூட்டணி அமைச்சு ஒரு துணை முதல்வராகவோ, இல்ல எதிர்க்கட்சி தலைவராகவோ நான் அந்த அந்தஸ்த பெறணும். அப்படி இல்லன்னா, ஓட்டு தான் வருமே தவிர ஆட்சிய பிடிக்க முடியாது. சீட்டு வராது. ஓட்டு, சீட்டு அப்படின்ற மாரி ரைமிங்கா பேசி அவருடைய கருத்த வந்து பகிர்ந்திருக்கிறாரு. இந்த கருத்துமே நெறைய பேர் மத்தியில இருந்துட்டு இருக்கு. குறிப்பா பாஜக ஆதரவாளர்கள், அதிமுக ஆதரவாளர்கள் சில பேரெல்லாம் இந்த கருத்துக்கள தான் சொல்லதான் செய்றாங்க. ஆனா தலைவர்கள பொறுத்தவரைக்கும் இத வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்றது சொல்றாங்க. டிடிவி அவர்கள்லாம் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க இப்படிதான் ஒரு கொள்கையில பிடிப்போட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா அத யார சொல்றாருன்ற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா அவரே என்டிஏ அலையன்ஸ்ல தான் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கு. இந்த சூழல்ல இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல கரூர் மாதிரியான சம்பவத்துக்கு அவர் விசாரணைக்கு போய்க்கிட்டு இருக்காரு. அங்க வந்து இப்படி கத்தரிக்கோல் வச்சிருந்தாரு, அ விஸ்கி பாட்டில் வச்சிருந்தாரு. இப்படி சொல்லி எல்லாம் வந்து நியூஸ வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அவர் எந்த கூட்டணிக்கு போகணும் அப்படின்ற பற்றி நெறைய கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கு. என்டிஏ அலையன்ஸ்க்கு போகணுமா? இல்ல தனித்து நிக்கணுமா? உங்களுடைய பார்வை என்ன? தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வரக்கூடிய பல பேர் நம்ம சேனல பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? அவர் யார் பக்கம் இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒருவேளை என்டிஏ அலையன்ஸ்ல அவர் கூட்டணி அமைச்சார் அப்படின்னா, அவருடைய அரசியலே அவ்வளோதான் அப்படின்ற பார்வையும் இருக்கு. அது உண்மையா அப்படின்றதையும் உங்க பார்வையில இருந்து கமெண்ட்ல பகிருங்க. நன்றி.